மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு சிறப்பான செய்கை என்னென்னா, நம்ம ஒரு செம்மையான ஒரு அன்லிமிட்டெட் பஃபெட் சாப்பிட போகிறோங்க. இது எல்லாமே நம்ம இன்றைக்கி சாப்பிட்டது தான். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ பட்ஜெட்டு என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைபாக அள்ளி கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு போன இடம் இதுதாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்டு பாருங்கள். சிப்பி கறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. எல்லாருமே இந்த பிளேட்டில், அதாவது இதில் தந்துடுறாங்க. இப்படி குக் பண்ணி கடாய் மாரி இருக்கா, அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி அப்படி தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுவும் அந்த சூப்பில் பேஸ் பண்ணது தான், கூஜா மாரி தந்துடுறாங்க. இது வந்து பேன் ஃப்ரைடு எறா பாருங்கள். அதுக்கப்புறம் மீனும் இருக்குது. இது எல்லாமே வந்து அட் அ டைமில் வந்து 3 தான் தராங்க. 3 வாங்கலாம், 3 துண்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து திருப்படியும் நம்ம லைனில் நின்று தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதை பாருங்கள். இது வந்து ஸ்கேலோப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இதுவும் சீ ஃபுட்டு தாங்க. தாராளமாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்கும். டெக்ஸ்டரு ஒரு ஜெல்லி டெக்ஸ்டரில் இருக்கும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், கூஜாவில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் அது பாருங்கள். இது வந்து சீ ஃபுட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு போர்க் மட்டும் சின்னதாக ஒரு துண்டு இருந்திருந்து மீட்டு அதில். அதுக்கப்புறம் ரைஸும் கொஞ்சம் வாங்கினோம் பாருங்கள். அப்புறம் பீடா மாரி மடித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த எறா முட்டை போட்டிருக்காங்க, ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் அது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுமாரி பகோடா மாரி, ரிப்பன் பகோடா மாரி ஒன்று இருந்தது. அப்புறம் அந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் உருண்டை. ஆக்சுவலாக நார்மலாக வெளியில் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இதில் வந்து ஸ்வீட் வச்சு தராங்க. நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளம் ட்ரிங்க்குங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் அத்தன்டிக் சைனீஸ் ட்ரிங்க்கு. சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கேக் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க பிளேட்டில். நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி கேட்டோன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க ஒரு பிளேட்டில். ஓகேங்களா? நான் வந்து இதில் ஒரு 7-8 வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. கையில் நம்மளே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு போயிடலாம். பட் ஆனால் அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூச்சமாக. பட் இருந்தாலுமே நம்ம வந்து இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்றதுனால வந்து நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் சின்ன சின்ன பீஸஸாக வச்சுருக்காங்க. ஒர்த்து ட்ரைங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள், ஏன்னா சின்ன துண்டாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்தாண்ட போனோம்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு, எக்கச்சக்கமான சீ ஃபுட்டு, ஃப்ரெஷ் சீ ஃபுட்டு ஜப்பானீஸ் ஸ்டைலில் சூஷி மாரி பண்ணி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வைக்கிறாங்களா? இது எல்லாமே அன்லிமிட்டட் தாங்க. கேட்டு தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். பாருங்க, இப்படி ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தந்துடுறாங்க. சீ ஃபுட்டு தான், எல்லாமே சீ ஃபுட்டு தான். அங்கே பாருங்கள், பீடா மாரி மடிக்கிறாரு பாருங்கள். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஜப்பனீஸ் ஃபுட்டு தான். இங்கே பாருங்கள், இது வந்து நான் உங்களுக்கு சூஷி கடையிலலாம் போயிட்டு முன்னாடி காட்டியிருப்பேன். இந்த பஃபெட்டில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம எல்லா ஃபுட்டையுமே ஒரே இடத்துல சாப்பிட முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு டைமிங் வந்து 2லேருந்து 2.5 மணி நேரம் தான் டைமிங்கு. அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு கிளம்பணும். ஓகேங்களா? அதுதான் ட்விஸ்ட்டு இந்த இதில். பாருங்கள், இப்படி நம்ம அன்லிமிட்டடாக எது வேணாலும் செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு சில இடத்தாண்ட தான் லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து லைன்லேயே நிற்க வேணாம், டேரெக்டாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். மீனெல்லாம் பாருங்கள், இதுக்கு பேர் சஷி மீன் வாங்க. ஃப்ரெஷ்ஷாக ராவாக இருக்கும் மீன். அது லைட்டாக சாஸை டிப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து நல்ல ஹை குவாலிட்டி ஃபிஷ்ஷில் தான் பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பண்ண முடியும். எஸ்பெஷலி இது வந்து லைட்டாக இது பண்ணியிருக்காங்க, லைட்டாக அதை குக் பண்ணியிருக்காங்க அந்த ஃபிஷ் மட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷ்லேயும் வச்சுருந்தாங்க போர்டு, சைனீஸ்லேயும் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. நம்ம எல்லா மெனுமே நம்மளால் பார்த்து பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஆக்டோபஸ்ஸு, அப்புறம் கடம்பா, அதுக்கப்புறம் எறாலாம் நார்மலாக நம்ம வெளியில் வாங்கினாலுமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த கிங் கிராப் கட்டாயம் சாப்பிடுங்க. இந்த கடைக்கு மெஜாரிட்டியாக ரிவ்யூ போட்டிருந்தது வந்து இதுக்கு தான் போட்டிருந்தாங்க. கிங் கிராப் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. அதனால் கட்டாயமாக வரீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குங்க, கஷ்டமே கிடையாது. ஓடெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு பயப்படுவீங்க, என்னடா இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கே, சின்ன நண்டே நம்மளால் கடிக்க முடியாதுன்ற மாதிரி. ஆனால் அந்த ஓடு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அதேமாதிரி இவங்க சிஸ்ஸரும் ஒன்று கொடுத்துருக்காங்க பக்கத்தில், அதை நான் காட்டுறேன். ஏங்களா? இங்கே பாருங்கள், டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. பிக்சர்லாம் அழகழகாக எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. படங்களில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்த உடனே.
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு. இதுவும் நம்ம வந்து கேட்குறத வந்து அவங்க அப்பயே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தராங்க. இங்கே வந்து மேஜராக டீ இருக்குது, அப்புறம் ஒரு 3-4 வெரைட்டி ஃப்ரெஷ் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஆரஞ்சு, அப்புறம் இன்னும் ஒரு சிலது இருந்தது ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலி ஆச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திருப்படியும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரீஃபில் பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்ட்டு ரீஃபில் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரில். நம்ம வந்து எடுக்கும்போது ஒரே ஒரு துண்டு தான் கிடச்சிது, அதனால் திருப்படியும் நம்ம வந்து நின்றுட்டு இருந்தோம். இப்போ வந்து திருப்படியும் வச்சுட்டாங்க, திருப்படியும் எடுத்துகிட்டு போய் வேட்டையாட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய இருக்குது. இப்போ தான் கிங் கிராப் வந்து ஃபில் பண்ணாங்க பாருங்கள். நம்ம ஒரு 3 துண்டு எடுத்திருக்கோம், ப்ளஸ் சாஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இதில் வினோதமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஊரில் வந்து கை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவாங்க, அதாவது யூஸ் பண்ணுறதே யோசிப்பாங்க, தயங்குவாங்க. அதனால் வந்து இங்கே பாருங்கள் சிஸ்டர் கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுக்கு. சிஸ்டரோட டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நண்டை உடைக்கிறதுக்கு, கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் என்னென்னலாம் டிசைனு. அதுதாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட முடியல, ஏன்னா வந்து டைம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. அதனால் வந்து நம்ம பரபரப்பில் இப்படியும் அப்படியும் ஓடி போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே நேரம் கரெக்டாக இருந்தது. கைக்கும் வாய்க்கும் பயங்கரமான சண்டையாக இருந்தது. இதேமாரி நம்ம வந்து இந்த மாதிரி கேக்கெல்லாம் வந்து அப்படி இருந்தது, எல்லாமே கரெக்டான பெர்ஃபெக்டான சைஸில் கொடுத்துருந்தாங்க. ஒன்றுமே வேறு மாதிரி இருக்குங்க ஃப்ளேவரு. அதனால் எல்லாத்தையும் நிதானமாக பொறுமையாக சாப்பிடுங்க, அவசரமே பற்றாதீங்க. ஏன்னா தர்ற அமௌண்ட் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்றதை நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து மேக்கிங்கை பாருங்கள், இது வந்து ப்ளம்லாம் ஆட் பண்ணி ப்ளம் வைன் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தமாரி என்னது புதினா கொஞ்சம், அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம், எல்லாத்தையும் மேக் பண்ணி அப்படியே பரபரன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்தாண்டா வந்தது எதுக்குன்னா, இந்த ஒரு மீனை காட்டுறதுக்கு தான். இந்த மீன் வந்து ஏன் தெரியல அவ்வளோ மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கேன் இதை. அது எப்படின்னா ரொம்ப முள்ளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதில் இருந்த பற்றே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஐயோ இந்த மீனை சாப்பிடவே வேணான்ற மாதிரி. நீங்கள் வரீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் இல்லைங்களா கமெண்ட்டில். ஓகே பாருங்கள், இந்தமாரி ஃப்ரெஷ்ஷாக பார்பிக்யூ மாரி பண்ணி தந்துடுறாங்க. பாருங்கள், லெமன் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பார்த்து ஏமாந்துக்கிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் இந்தமாரி கிரேவி மாரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக வெளில சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் தான். அதனால் வந்து இந்தமாரி நார்மலான ஐட்டங்களை மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், இது பீஃப் வந்து ரொம்ப பிளட்டியாக இருந்தது. உள்ளே வந்து இந்தமாரி குக் ஆகாத மாரி சாப்பிட்றாங்க. நிறைய வந்து நம்ம யூஎஸ்லாம் நிறைய அந்த ஷோஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் குக் பண்ணியிருப்பாங்க. அதே மெத்தடாலஜி தான் இவங்களும் ஃபாலோ பண்ணி இங்கே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் பார்த்தாலுமே கொஞ்சம் அருவருப்பாக இருந்ததுனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு அந்தமாரி டெக்ஸ்சரில் இருந்து தான் பிடிக்குது போல். ஓகேங்களா. இங்கே வந்து இந்த குக்கிங் ப்ராசஸ்லாம் வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு இருந்தபோது இதை பார்த்தேன். இங்கே பாருங்கள், ரோபோ அது வந்து போயிட்டு கலெக்ட் பண்ணுதுங்க. ஒரு டேபிள்லேயும் போயிட்டு பிளேட்டை வந்து அதில் வாங்கி அப்படி வச்சுட்டு அதுவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் பாருங்கள், எவ்வளோ வெரைட்டி பாருங்கள், வேறு ஃப்ளேவர்ஸு அருமையாக இருந்துச்சு. ஆனால் எல்லாம் சாப்பிட முடியல, ஃபுல்லாகி போச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா காஃபி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், காஃபி மேக்கர் வச்சுட்டாங்க சிம்பிளாக. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெஷ்லி பேக்டு இது கேக்ஸு சின்னதாக. இது வந்து நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான், நம்ம வெளியில் போனாலுமே கிடைக்கும். இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய கலெக்ஷன் வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. மற்ற கடையில் பஃபெட் சாப்பிட்டதோட இங்கே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்பிக்யூ மாரி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரு சில சீ ஃபுட்லாம் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. அந்த ஸ்கேலப் மாரி இருந்து பாருங்கள், அதுதான் லாலிபப் மாதிரி குத்தி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸு இது மாதிரி தாங்க இருந்துச்சு. டோட்டலாக இந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்க தாங்க இருந்தது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. அதேமாதிரி லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன் ஓகேங்களா. இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் ஃபீல் பண்ணுவீங்க. டிப்பிக்கலி 1500 1800 NTD சார்ஜ் பண்ணுறாங்க பெர் பர்சனுக்கு ஓகேங்களா. அதுவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற டேட்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து வீக்கெண்டில் சூஸ் பண்ணுறோம், இல்லைனா டைமிங்கை பொறுத்தும் இருக்குது. ஈவினிங் டைம் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆஃப்டர்நூனில் சூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா.
அதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். இந்தமாரி ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோன்னா அதேமாரி காலையில் சாப்பிடாம வந்துடுங்க. அப்போ தான் வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் நம்ம வெளில வரும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தேன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க.